ஆட்டா மாவில் வந்து ஒரு சிம்பிளான ரொட்டியும் சொல்லலாம், தோசை மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு சிம்பிள் டிஷ். ஓகே, இப்போ வந்து ஆட்டா மாவு ஒரு கரண்டி, 2, 3, 4, 5, அரிசி மாவு வந்து ஒரு கரண்டி. அது கிறிஸ்பியாக வர்றதுக்கு, முறுமுறுன்னு வர்றதுக்காக அந்த அரிசி மாவு. அதில் தேவையான அளவு தண்ணி. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. கிரைண்டரில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் வந்து இதில் ஊற்றிடணும், பிளெண்டரில் ஊற்றணும். இரும்பு சட்டி சூடானோடனே இதில் கொஞ்சம் எண்ணெய் லேசாக கொஞ்சமாக ஊற்றி சுடணும். எடுத்து அப்படி திருப்பிடலாம். இப்போ அது வெங்காய வாசம், கருவேப்பிலை, பட்டை மிளகாய், அந்த வாசம்லாம் நல்லா இருக்கும். வெங்காயமெல்லாம் ஒதுக்கிறதுனால அந்த இடம் வந்து ஸ்மூத்தாக இல்லைன்னா வெங்காயம்லாம் அதில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் சமைச்ச ஆட்டா தோசை இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு நாங்கள் பார்க்குறோம். நண்டு கிரேவி, இது கோழி கிரேவி. ஸோ ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சரியான ருசி, வித்தியாசமாக இருக்குது. எப்பயுமே ஆட்டா மாவு தோசை நான் செய்யும் போது வெறும் தோசை கொஞ்சம் உப்பு தான் போட்டு சுடுவேன். ஆட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு,
ஆனால் இதில் வந்து பட்டை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சு அந்த ஆட்டா ரொட்டியை சுட்டு அந்த கையில் சாப்பிடும்போது வேறு மாதிரி ருசியாக இருக்கு. உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.